துறை 2030 தான் அவர்களுடன் கேட்டு கதைக்கேன். சுதேச வைத்தியத்துறை யுனானி சித்த வைத்தியத்துறை மாணவர்கள் இப்போது ஒரு ஆசிரியராக கூட வேலை செய்ய முடியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2009 பாஸ் அவுட் பண்ணவர்களுக்கு இந்த வரைக்கும் வேலை இல்லை. 2016 தான் கடைசியாக இன்டர்ன் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களால ஏலாதண்டா சொல்லுங்கடா. ராமநாத ரட்சணா வடக்கு மாகாண சபையில நான் செய்து காட்டுறேன். வடக்கு மாகாண சபையை ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுறேன், சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்கள் தயாராகவில்லை. ஏனென்றால் நீங்க பிச்சையை போடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த பிச்சையை பாவிக்க மாட்டீங்க, அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்புவீங்க யாழ்ப்பாணத்துக்கு. அந்த கரடிகளுக்கு இப்ப எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியாது, எங்க காசு போட்டு தெரியாது. இப்ப பின்னுக்கு கழித்து போட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், ஏன் டாக்டர் எதிராக வாக்களித்து நினைக்கிறேன். நான் சொன்னேன் போன முறை அனுப்பின காசு 5% கூட பாவிக்கவில்லை என்று. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னண்டா, அப்ப இந்த வருஷம் பாவிக்கணும். அப்படித்தான் உங்களோட வாக்கின் லைப்ரரிஸ், உங்களுடைய வாக்கின் நடமாடும் நூலகங்கள் என்று நீங்க சொல்லுறதுக்கு இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அடுத்த வருடத்துக்கு பாவிக்க முடியாது என்று கூட உங்களுடைய ஆக்களுக்கு தெரியாது. சரி, அதை விட உங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாம்பழ தோட்டம் வைக்க போறார்கள். இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை. முட்டாள்களுக்கு மாம்பழ தோட்டம் வைக்க போறேன் என்று சொல்லி போய் டிசிசி மீட்டிங்ல அனுமதி கேட்கிற இந்த முட்டாள்களுக்கு எப்படி வடக்கு மாநிலத்தை அபிவிருத்தி செய்ய முடியும்? அங்கே ஒரு கல் நடுறது, இங்கே ஒரு ஓட்டு டைப்பை திறப்பது, அதான் அபிவிருத்தியா? இந்த உங்களுடைய ஏமாற்றங்களை நம்பித்தான் நான் இந்த விடயங்களிலே நான் யோசித்துக் கொண்டேன். இல்லை, அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை என்று. மிகப்பெரிய கவலை.